சார் ஐடிக்குள்ள போகணும்னா எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருக்கணும்? ஸோ எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க, டிகிரி இருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் டவுட் இருக்கும் இல்லைங்களா, நம்மளால ஐடி போக முடியுமா? வெல்கம் டு காஷிவ் இன்ஃபோடெக். கரியர் கைடன்ஸ் பத்தி சார் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. லைக் வந்து லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 1, அதுல வந்து ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் ஐடி கரியர் அதை பத்தி சார் வந்து ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுல வந்து பார்ட் 2 பார்க்கலாங்க. சார் ஐடிக்குள்ள போகணும்னா எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருக்கணும்? ஸோ எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க, டிகிரி இருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் டவுட் இருக்கும் இல்லைங்களா, நம்மளால ஐடி போக முடியுமான்னு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றது? அதாவது ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபிகேஷன்றது இல்லைங்க. ஏதோ ஒரு டிகிரி இருந்தாவே போதும். ஏன்னா கம்பெனி எதிர்பார்க்கறது ஸ்கில் மட்டும்தான். உங்ககிட்ட திறமை இருக்கா, நான் வேலை தரத்துக்கு ரெடியாக இருக்கேன், அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணாவே போதுங்க, ஐடிக்குள்ளே நுழைய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மொதல் கேள்வி என்ன இருக்குன்னா, எனி டிகிரி. ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் டிப்ளமாவாவது இருந்தால் போதுங்க. ஓகேவா? ஸோ டிப்ளமாவாவது இருந்தால் கூட போதுங்க. டிகிரி இருந்துச்சுன்னா சூப்பருங்க. சார் நான் பிஏ படிச்சிருக்கேன் சார், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், இல்லை பிஇ படிச்சிருக்கேன், இல்லை எம்இ படிச்சிருக்கேன், எம்டெக் படிச்சிருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. பிஎஸ்சி படிச்சிருக்கேன், பிரச்சனை கிடையாதுங்க. சார் கம்பெனி பார்க்கறது திரும்பவும் ஸ்கில் தாங்க. அடுத்தது எனி டிபார்ட்மெண்ட். சார் நான் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், இங்கிலீஷு, இல்லை வந்து மெக்கானிக்கல், சிவில், எதுவாக இருந்தாலும் உங்களால் டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, அதில் வந்து ப்ராஜெக்ட்ஸாக உங்களால் பண்ண முடியுமான்ற அந்த ஸ்கில் மட்டும்தான் பார்க்குறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எனி இயர் பாஸ்ட் அவுட். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சோனா இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சோம் அப்படி பார்க்கலங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, ஸ்கில் தாங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, எனி டிபார்ட்மெண்ட், எனி இயர் பாஸ்ட் அவுட்டுங்க. ஸோ இந்த பையன் இவனை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவனால் வந்து அவன் லேர்ன் பண்ணுற கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்கா, அப்சர்வ் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கா, ஃபஸ்ட்டு அவனுக்கு நாலேஜ் இருக்கா, புதுசாக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவானா, மூணாவது ஆட்டிடியூட் ஒழுக்கமானவனா, கம்பெனியில் வந்து ப்ராப்ளம் பண்ணாதவன், கம்பெனி விட்டு போகாதவன், சரி கம்பெனியில் கொஞ்ச நாளாவது இருப்பான், கம்பெனிக்கு பெனிஃபிஷியல் அவன் பண்ணி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே பார்ப்பாங்க. இந்த 5 க்ரைட்டீரியா மட்டும் அந்த ஒரு கேண்டிடேட் இருந்துச்சுன்னா வந்து கம்பெனி எதையுமே பார்க்காம எடுக்க தயாராக இருப்பாங்க. ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் பண்ண நான் இன்டர்வியூ பண்ணுறேன். ஒருத்தனுக்கு வந்து ப்ராஜெக்டில் இப்போ தான் இந்த இயர் தான் பாஸ்ட் அவுட்டுங்க, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண தெரில. இவன் 5 வருஷம் கேப் இருந்தாலும் அவனுக்கு பண்ண தெரிஞ்சுன்னா அந்த 5 வருஷம் கேப் இருந்தாலும் பண்ண தெரிஞ்சவன் எடுத்து எனக்கு ப்ராஜெக்டை முடிக்க தான் பார்ப்பேன். அதை விட்டுட்டு எனக்கு இவன் தான் வேணும்னு கேட்க மாட்டேங்க. நீங்கள் கேட்கலாம், சார் சில கம்பெனிலாம் வந்து கேட்குறாங்களே சார், இன்னும் 2024, 23 பாஸ்வேர்ட் தான் வேணும்னு கேட்குறாங்களேன்ற ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. அந்த கேள்விக்கான பதிலும் நானே சொல்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அப்படி அந்த கம்பெனிஸ் வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துப்பாங்க. இது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு பெரிய பெரிய கம்பெனிஸில் மட்டும்தான் இந்த இயர் பாஸ்வேர்ட் தான் எனக்கு வேணும்னு கேட்குறவங்க. மற்றபடி வந்து செகண்ட் லெவல் இருக்கிற டயர் 2, டயர் 3 லைக் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அந்த ஆப்ஷனே கிடையாதுங்க. திறமை இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்க கம்பெனிஸ் தயாராக இருக்காங்க. நம்ம நேர்மையாக சரிங்களா உங்கள் திறமையால் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போக முடியுங்க, எந்த செலவும் இல்லாமங்க. ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், எனி டிகிரி, எனி டிபார்ட்மெண்ட், எனி இயர் பாஸ் அவுட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம கம்பெனிக்கு வாங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நம்ம ஜெயிப்போம். அண்ணன் கூடயே இருப்பாங்க. நான் நன்றி.